எல்லாரும் பார்த்தீங்க, எழுதி கூட வச்சுங்க. இன்னைக்கு டேட்டு போட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பொண்ணு ஐஏஎஸ் முடிக்கிறது அதோட வந்தே தீரும். அவனுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வண்டிகளும் அத்தனைக்கு ஆபத்தாரு எங்க 18ஆம் வழி எடுப்பேன். எப்படி கருப்பசாமி விட்டு எந்த சாமி வச்சு இலக்கண முதல் குறி ஏற்காடு போயிருப்பா. ஏற்காடு உனக்கடா யார் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் நாட்டி எடுத்துடா. என்ன விஷயம் விளக்கம்? சரி எனக்கு வேணா நீ என்னப்பா என்ன கேட்டு போனேன்? ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு கேட்டியா? என்ன சொன்னேன்? ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துடும் அப்படின்னா என்ன மார்க்கு? ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க். நான் சொன்னது மாதிரிங்களா? அதே போல பாட்டு போட்டி பண்ணியா? எத்தனாயிரம் பேர் உங்களை பண்ணாங்க? 6000 பேர். எந்த ஊரில் போய் பண்ணேன்? கரூரில். ஏன் வந்து என்ன கேட்டு போனேன்? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நீ தான் வாங்குவோம். அந்த 6000 பேருக்கு நீ தான் ஃபர்ஸ்ட்டுன்னு. புரியுதா? யார் ஃபர்ஸ்ட்? அப்போ அது நீ தான் ஃபர்ஸ்ட்டு. சரியா? இப்போ வந்து நம்ம ஐஏஎஸ் படிக்கலாமா இல்லை ஐபிஎஸ் படிக்கலாமா? உனக்கு என்ன வேணும்? ஏன்னா நீ என்ன கேட்குறியோ அதை கொடுக்க சொல்லி உத்தரவு நீங்க. அதனால முதல் வாக்கியம் உனக்கு ஐஏஎஸ். சர்வசாமி எல்லாரும் பார்த்தீங்க, எழுதி கூட வச்சுங்க. இன்னைக்கு டேட்டு போட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பொண்ணு ஐஏஎஸ் முடிக்கிறது அதோட வந்தே தீரும். அதே போல் அந்த வீடு கொஞ்சம் கட்டணும், சொத்து கொஞ்சம் பிரிக்கணும், சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனை நீக்கி கொடுக்கணும். தான் தாத்தை நம்ம பேச்சுக்கிட்ட நம்ம முன்னாடி செஞ்சு கொடுக்கணும். தாய்க்க மற்றவங்க யாருக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது. போகிற இடத்துல தொழில் பிரச்சனை வரக்கூடாது. உடல்நிலை யாருக்கும் பாதிக்கக்கூடாது. யார் எங்களுக்கு எது பண்ணாலும் நீங்களே பார்த்துங்க கருசாமி. அதே பாம்பு கனவுல நேரில் எது வந்தாலும் சரி சில மனசு சங்கடப்படுது. அது இரவு நேரம் தூக்கம் நல்லா கம்மியாக வருது. கடன் அதிகமாக ஆகிடுது, கட்டவும் முடியல. கடனையும் கட்டி கொடுக்கணும். இன்னும் மேலும் நல்லா நான் படிக்கணும். அடுத்து நல்லா அதே போல் அடுத்த ஆண்டு ஸ்கூலில் நானே ஃபஸ்ட்டு வரணும். என்ன கருசாமி ஏன் ஒரு கடைக்கு போயிட்டு அந்த கடையில கேக்கு நல்லா இல்லையா இல்லை கேக்கு சரியாக நடக்கலாம்யா? பேசு. ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போறேன்னு போயிட்டு வேணும் இந்த கடைக்கு வேணா அடுத்த விஷயம் போனீங்கன்னா இவங்க ஒரு கடை சொன்னாங்க, நீங்க ஒரு கடை சொல்லிட்டீங்க. கரெக்டா? அதே அடுத்து நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. வேற என்ன வேணும்? நான் நிறையா மார்க்னா எவ்வளோ? நிறையானா நிறையா. நான் சொல்லிட்டேன் முதையா 600 ஒரு 2 மார்க் கம்மியாக சொல்கிறாரு. என்ன பண்ணலாம்? பரவாயில்லையா? 500 கண்டிப்பா அது என்ன மாற்றம் வராது. சரியா? சுதாரிச்சு பிடிச்சிக்கு கொடுக்கறது என் பாடு, காக்கிறது உங்க பாடு. என்ன திருப்பதி ஒரு வேலை இருக்கா? இருக்கா? உங்க ரைட்டு. எப்போ சீக்கிரம் போயிட்டு தான் சரி. வாங்க டக்குனு வாங்க. கருப்பசாமி விட்டு ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.